கும்பராசிக்காரர்கள் அடிக்கடி சந்திக்கக்கூடிய நச்சு உறவுகள் பத்தின ஒரு விரைவான அலசல் தான் இது. இயல்பாகவே சிறந்த தலைமை பண்பும் புதுமையான சிந்தனைகளும் கொண்ட இவங்கள கூடவே இருந்து உழைப்பைச் சுரண்டி ஒடுக்குறவங்க யாரு, அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலான்னு நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். முதலாவதாக, இந்த நச்சு உறவுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? இவங்களோட பணம், உழைப்பு எல்லாத்தையும் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு உன்னால எதுவும் முடியாது அப்படின்னு சொல்லி இவங்கள முடக்கி இவங்களையே குற்றவாளியாக்குற ரொம்ப நெருக்கமான நபர்கள் தான் அந்த நச்சு உறவுகள். இரண்டாவதாக, இதுக்கான ஜோதிட காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கும்பராசியோட அதிபதியான சடி பகவான் ராகு, கேது, செவ்வாய் இல்லனா சந்திரன் போன்ற கிரகங்களோட தவறான பார்வையில் இருக்கும்போதும் லக்னம் கெட்டுப்போகும் நிலையிலும் தான் இந்த மாதிரி பொறாம புடிச்ச ஆட்கள் இவங்களுக்கு அமைவாங்க. இறுதியாக, இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான தீர்வு என்ன? யாரையும் கண்மூடித்தனமா நம்புறத உடனே நிறுத்தணும். தங்கள மதிக்காத இடத்துல இவங்க தயங்காம வெளியேறிடணும். அது மட்டும் இல்லாம, தேய்பிறை அஷ்டமி நாட்கள்ல காலபைரவருக்கு அரளிப்பு மாலை சாற்றி வழிபடுறது இந்த மன அழுத்தத்திலிருந்து சீக்கிரமா விடுபட ரொம்பவே உதவி செய்யும். மொத்தத்துல, கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய சுயமதிப்பையும் தனித்துவத்தையும் மட்டும் விட்டு கொடுக்காம இருந்தாலே போதும், எந்த தடையும் தகர்த்தெறிஞ்சு அவங்களால மாபெரும் வெற்றியை அடைய முடியும்.